அரசன் இறந்துவிட்டான். அரச குமாரர்கள் யாரும் அருகில் இல்லை. மக்களோ துயரக்கடலில் என்ன செய்வது? அன்றிரவு ஒரே கலக்கமாக நாடு இருந்தது. யார் அரசன்? ராமன் காட்டுக்கு போய்விட்டான். பரதனோ மாமன் வீட்டில் இருந்தான். சத்ருகனனும் அவனுடன் போய்விட்டான். மறுநாள் காலை அரசவை கூடியது. அரசன் இல்லாமல் ஒரு நாடா பகைவர்கள் விடுவார்களா? அவையில் மார்க்கண்டேயர், மவுத்கல்வயர், வாமதேவர், காசியபர், சர்த்தியாயனர், கௌதமர், ஜாபாலி மற்றும் மத மந்திரிகள் குல குரு வசிஷ்டரை வணங்கினர். சுவாமி, அரசன் இல்லாமல் ஒரு தேசமா? எவ்வளவு பெரிய பிரச்சனை, என்ன செய்யலாம்? அரசன் இல்லாத நாட்டில் நியாயம் இருக்காது. தகப்பன் சொல்லை மகன் கேட்க மாட்டான். மனைவி புருஷனை மதிக்க மாட்டாள். மழை பெய்யாது. நாட்டில் திருட்டும் கொள்ளையும் இருக்கும். ஜீவங்களுள் ஒற்றுமை போய்விடும். பயிர்த்தோம் தொழில் வியாபாரம் கெடும். அரசனின் பாதுகாப்பின்றி எந்த காரியமும் நடவாது. செல்வம் குன்றும். கோயில்களில் பூஜைகள் நடைபெறாது. எனவே மக்கள் பக்தியின்றி வாடுவர். பழி பாவம் மக்கள் கண்களில் படாது. தர்மம் குன்றும். இதிகாச புராண கதைகளை கேட்க ஆட்கள் இருக்க மாட்டார்கள். வீட்டுக் கதவை திறந்து வைத்து தூங்க முடியாது. நாகரிகம் அழியும். தவம், விரதம், ஆனந்தம் எதுவும் இருக்காது. பெண்களுடைய அழகும் கற்பும் கெடும். மக்கள் பொருளுக்கு பாதுகாப்பு இருக்காது. மீன்களைப் போல எல்லோரும் தின்றே சாவார்கள். கொடுமையும் சாவும் எங்கும் நிறைந்து நாடு கெட்டுப் போகும். நாடு நல்ல விதமாக இருக்க அரசன் தேவை. இவ்வாறு சபையினர் பேசியதாக வால்மீகி மிக அழகாகச் சொல்கிறார். ஆம், உண்மைதானே. அரசன் அல்லது அரசாங்கம் இல்லை என்றால் என்ன ஆகும்? எவ்வளவு பிரச்சனை! இது எக்காலத்துக்கும் பொருந்தும், உண்மைதானே? வசிட்டர் எழுந்தார். மந்திரிகளே, ரிஷிகளே, பரதன் நல்லவன். தந்தை இறந்த செய்தியோ, இராம வட்சுமணன் சீதை காட்டுக்குப் போனதோ தெரிய வேண்டாம். பரதன் தாங்க மாட்டான். எனவே விரைவாக செல்லும் வீரர்களை கேகயம் அனுப்பி பரதனை வரவழைப்போம். துக்க குறிகளை அவர்கள் காண்பிக்க வேண்டாம். ஆடை ஆபரணங்களுடன் அந்த வீரர்கள் உடனே புறப்பட்டும். எல்லோரும் இதற்கு ஒத்துக்கொண்டனர். என்னடா இது? இப்படிச்சு செய்யலாமா? சாவை மறைக்கலாம் ஆட அண்ணன் காடு சென்றதை மறைக்கலாமா? மறைக்கலாம். சூழ்நிலை அப்படி பொய்மையும் வாய்மையிடத்து புரை தீர்த்த நன்மை பயக்குமனின் மற்றும் வாய்மை எனப்படுவது. யாதெனின் யாதொன்றும் தீமை இயலாது சொல்லல் என்றும் வள்ளுவர் சொல்லவில்லையா? வீரர்கள் விரைவாக கிளம்பினர். கேகய நாடு என்பது இன்றைய பஞ்சாப் ஆகும். காடு மேடு நதிகளை கடந்து தூதர்கள் பரதனை சந்தித்தார்கள். பரதனே, உமக்கு நமஸ்காரம். மந்திரிகளும் குருவும் தங்களை உடனே அயோத்தி வர பணித்தார்கள் என்றார்கள் தூதர்கள். பல தூர்க்கனாக்கள் கண்டு மனச்சோர்வுடன் இருந்தான் பரதன். தூரதர்களே, வணக்கம். எதற்கு இவ்வளவு அவசரம்? தந்தை நலமா? தாய்மார்கள் நலமா? அண்ணன் இராமன் நலமா? அயோத்தி மக்கள் எப்படி உள்ளார்கள் என்று தன் அடங்காத ஆவலில் கேட்டான் பரதன். எல்லோரும் நலமே. நாங்கள் கொண்டு வந்திருக்கும் பரிசு பொருட்களை தங்கள் மாமனுக்கு கொடுத்து விட்டு கிளம்புங்கள் என்று அவசரப்படுத்தினார்கள் தூதர்கள். அதன்படி தங்கள் மாமனிடம் விடை பெற்று கொண்டு பரதனும் சத்ருகனனும் கிளம்பினர். 8 நாள் பிரயாணம் முடிந்து அயோத்தியை அடைந்தார்கள் இருவரும். இதென்ன சாரதி, நகரம் இருண்டு கிடக்கிறது. மக்கள் யாரையும் காணவில்லை. ஊருக்கு வெளியே தோட்டங்களில் சந்தோஷமாக இருக்கும் வாலிபர்களை காணவில்லை. எங்கும் ஒரு துயர் நிலை உள்ளதே. மங்கள வாத்தியங்கள் முழங்கவில்லை. புஷ்பம் அணிந்து சந்தனம் பூசி வளைய வரும் நகரவாசிகள் எங்கே? ஊரில் கேட்கும் மிருதங்க பேரிகை ஒலி முழங்கவில்லை. நான் கண்ட கனவு பலித்து விட்டதே. எனக்கு கவலை அதிகரிக்கிறதே என்று புலம்பிக் கொண்டே வந்தான் பரதன். நகரத்துக்குள் பரதனின் தேர் நுழைந்தது. மக்கள் சுரத்தில்லாமல் பசியோடு இருப்பதை கண்டான். வீடுகளும் மாளிகைகளும் மெழுகாமலும் கோலமிடப்படாமலும் இருந்தது. எங்கும் துயரக்கலை. சரி, ஏதோ பெரிய விபத்து நடந்திருக்கிறது. இல்லையென்றால் என்னை ஏன் இவ்வளவு விரைவாக அழைக்க வேண்டும்? பரதன் தன் வசமிழந்தான். ஆம், கடவுள் ஒரு மனிதனை இவ்வாறு இழப்புகளை சமாளிக்க தயார் செய்கிறார். இல்லையென்றால் உலகம் நடப்பது எவ்வாறு? உடனே தசரதன் அரண்மனையை அடைந்து உள்ளே ஓடினான் பரதன். அங்கு தசரதன் இல்லை. உடனே தாய் கைகேயி அரண்மனை சென்றான் பரதன். வாப்பா, கேகே நாட்டில் எல்லோரும் நலமா? உன் பயணம் எப்படி இருந்தது? இப்படி உட்கார் என்று மகனை அணைத்து உச்சி மோர்ந்தாள் கைகேயி. எல்லோரும் நலமே. ஆமாம், என்ன தந்தையைக் காணோமே. என்னை எதற்கு அவசர அவசரமாக வரச் சொன்னார்கள்? என் தந்தை எங்கே? அவரை வணங்க வேண்டும் என்றான் வெள்ளை உள்ளம் கொண்ட பரதன். பரதா, மனதை தேற்றிக் கொள்வாயாக. உன் தந்தை எல்லா சௌகரியங்களையும் சுகங்களையும் குறைவர் அனுபவித்தார். அனுபவித்துவிட்டு தம் முன்னோர் உலகம் அடைந்தார் என்றாள் கைகேயி. சற்றும் அழாமல், செத்தேன். என் தந்தை இறந்து விட்டாரா என்று கைகளை பரப்பிக் கொண்டு கீழே விழுந்தான் பரதன். பெரிய ஆச்சாமரம் காட்டில் கீழே விழுந்து கிடப்பது பேல தரையில் கிடந்தான் பரதன். நான் அனாதையாகிவிட்டேனே என்று குரவெடுத்த அழுதான். 7 அரசனே 7, அரசன் இப்படி அழக்கூடாது. பெரிய யாகங்கள் செய்யும் தகுதி பெறுவன் நீ என்று சமாதானம் செய்தாள். கைகேயி, அம்மா, என்ன ஆயிற்று? தந்தைக்கு நன்றாகத்தானே இருந்தார்.
அண்ணன் இராமன் பட்டாபிஷேகத்தை காணிருந்தேனே. இப்படி ஆகிவிட்டதே. ஆவலோடு என்னை எப்படி கொஞ்சுவார்? அவரது கடைசி காலத்தில் கூட இருக்க நான் கொடுத்து வைக்கவில்லையே என்று கண்ணீரை துடைத்துக் கொண்டான் பரதன். கைகேயி விவரமாக இரு பொருள்பட பேசினாள். ஈராமனும் இலட்சுமணனும் கொடுத்து வைத்தவர்கள். தந்தைக்கு சேவை செய்தார்கள். தந்தை இறக்கும் பொழுது என்ன சொன்னார்? அதனை சொல் அம்மா, சொல். வேகம் ஒரு புறம், பயம் ஒரு புறம். ஆம், இப்படித்தான் பல தாய்மார்கள் இன்றும் இத்தவறை செய்கின்றனர். மகனுக்கு நல்லது என்று ஏதோ செய்கின்றனர். மகனிடம் ஒரு வார்த்தை கேட்பதில்லை. குழந்தைகளிடம் தங்கள் எண்ணங்களை திணிக்கின்றனர். இது அவர்களுக்கே ஆபத்து ஆகிவிடுகிறது. உன் அப்பா ஹா ராமா, ஹா லட்சுமணா, ஹா ஜானகி என்று கதறிக்கொண்டு உயிரை விட்டார். நீங்கள் திரும்பி வருவதை பார்க்க நான் கொடுத்து வைக்கவில்லையே. பார்ப்பவர்கள் புண்ணியவான்கள் என்று இறந்தார் என்றாள் கைகேயி. ஐயோ, அவர்கள் தந்தை இறக்கும் பொழுது எங்கு போனார்கள் என்று அழுது கொண்டே கேட்டான் பரதன். எங்கும் அமைதி. இருண்ட அமைதி விளக்குகள் ஒளியை சிந்தவில்லை. பரதனின் உள்ளம் போல் இருட்டாகவே இருந்தது. அப்பா, மகனே. இராமன் தவ வேஷம் பூண்டு சீதை லட்சுமணனுடன் காட்டுக்குச் சென்றான். டேன் என்று சொன்னாள் கைகேயி. பரதன் மகிழ்வான் என்பது அவள் எண்ணம். ஆ, இராமா, லட்சுமணா, இராமன் என்ன தவறு செய்தான்? எந்த ஸ்திரீயை இம்சித்தான்? யார் சொத்தை அபகரித்தான்? எந்த பிராமணன் சொத்தை அபகரித்தான்? என்ன தவறு செய்தான்? சரி, யார் இந்த தண்டனை விதித்தது என்று படபடப்போடு கேட்டான் பரதன். அக்காலங்களில் காட்டுக்கு அனுப்புவது என்றால் மேலே சொன்ன குற்றங்கள் செய்தால்தான் அனுப்புவார்கள். ஈராமன் குற்றமும் செய்வில்லை. அவனுக்கு பட்டாபிஷேகம் நடத்த முடிவானது. நான் தான் உன் தந்தையிடம் ஒரு சமயம் பெற்ற வரத்தால் ஈராமனை காட்டுக்கு அனுப்பினேன். நாட்டை ஆளும் தகுதியை உனக்குப் பெற்றேன். எல்லாம் உனக்காகவே செய்தேன். நீ சத்தியவான். உடனே சீதையையும் லட்சுமணனையும் அழைத்துக் கொண்டு காட்டுக்குச் சென்று விட்டான். ஒரு வார்த்தை பேசவில்லை. ஈராமன் காட்டுக்குப் போனவுடன் அத்துக்கத்தை சகிக்க மாட்டாமல் உன் தந்தை இறந்தார். இராஜகுமாரனே, ராஜ்யம் இனி உன்னுடையது. தந்தைக்கு செய்ய வேண்டிய கடைசி காரியங்களை செய்துவிட்டு பதவியேற்றுக்கொள். உன் கடமையைச் செய்வாயாக. வசிட்டர் போன்ற பெரியவர்கள் இருக்கிறார்கள் என்று தன் எண்ணங்களை பேசி முடித்தாள். கைகேயி தாயோ, தந்தையோ தெய்வங்கள்தான். இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் கெட்ட தர்மக் குறைவான காரியங்களை அவர்கள் செய்யும் பொழுது தாய், தந்தையை மதிக்க வேண்டியதில்லை. பரதன் தர்மம் தெரிந்தவன்தான் என்பது கைகேயின் எண்ணமும் கூட உண்மைதான். பரதன் இனி ஒரு தர்மவான் செல்லும் வழியில் செல்லப் போகிறான். ஆம், அதுதான் இராமாயணம் சொல்லும் செய்தி. நாற்காலிக்கு அடித்துக் கொள்ளும் காலமல்ல அது. விட்டுக் கொடுக்கும் காலம் அது. பதவி கிடைத்துவிட்டது. எப்பொழுது அதிகாரம் செலுத்த ஆரம்பிக்கலாம் என்ற காலம் அதுவல்ல. சூழ்ச்சி வீணாயிற்று. பரதனுக்கு இப்பொழுது விஷயம் விளங்கிற்று. ஆ, சண்டாளி, என்ன காரியம் செய்தாய்? தந்தையை, அண்ணனை இழந்துவிட்டு எனக்கு பதவி ஒரு கேடா? புண்ணில் உப்பை தேய்ப்பது போல பேசுகிறாயே. தசரதன் உன்னை எவ்வாறு மனைவியாக அடைந்தார்? நீ ஒரு தாயா? என் தந்தை உன்னை போன்ற நெருப்பை மடியிற் கட்டிக் கொண்டாரே ராமன். உனக்கு என்ன தவறு செய்தான்? கௌசலை வயிற்றில் விஷத்தை வைத்தாயே. ராமன் என் தெய்வம். இது உனக்குத் தெரியாதா? இப்படிப்பட்ட பாவச் செயலை செய்த நீ என் தாயா? இல்லை. உன்னை நீக்கினேன். நீ என் தாயல்ல. இளையவனுக்கு பட்டம் கட்டும் மரபை எங்கு கற்றாய்? உலகெல்லாம் பழிக்காதா? உன் எண்ணம் பலிக்காது. நான் உடனே காட்டுக்குச் சென்று இராமனை அழைத்து அவனுக்கு பட்டம் கட்டி அவனது அடிமையாகப் போகிறேன். பரதன் பேசிய சூழ்நிலை அப்படி. தந்தையின் மரணம். அண்ணன் காடு சென்றது. அண்ணன் இருக்க தம்பி பதவியேற்க கைகேயி நினைத்தது. ஊரார் பழி எல்லாம் பரதனை ஒரு குழப்ப நிலையில் தள்ளிவிட்டது. அவனது பொறுமலுக்கு அதுவே காரணம். பரதன் இன்னும் சமாதானமாகவில்லை. நீ குலத்தை அழிக்க வந்த கோடாரிக் காம்பு. தர்மம் அறியாதவள் என் தாய் அல்ல. உனக்கு எந்த நரகம் காத்துள்ளதோ? தாய்க்கும் மகனுக்கும் இடையே உள்ள உறவு உனக்குத் தெரியாதா? மகன் ஒரு தாயின் அங்கம் அல்லவா? உயிருக்கு உயிரான மகனை காட்டுக்கு அனுப்ப ஏற்பாடு செய்த நீயும் ஒரு தாயா? பரதனின் ஏச்சல் நிற்கவில். காமதேனுவுக்கு 1000 சுனக்கான புத்திரர்கள் இருந்தும் ஏதோ 2 காளை மாடுகள் ஏரில் பூட்டப்பட்டு கஷ்டப்பட்டதைக் கண்டு கண்ணீர் விட்டதாம். அந்த கதை உனக்குத் தெரியாதா? அப்படிப்பட்ட காமதேனுவே ஏதோ 2 காளைகளுக்காக கண்ணீர் சிந்தி நொந்து காட்டிய இரக்கம் உனக்கு இல்லையா? இதோ உனக்கு ஒன்று சொல்கிறேன். தந்தையின் இறுதிச் சடங்குகள் முடியட்டும். நானே வனம் சென்று இராமன் கால்களில் விழுந்து அவனை அரசாள கூட்டி வரத்தான் போகிறேன். பின் நீ செய்த பாவம் தீர நான் காடு செல்லப் போகிறேன். நீ செய்த பாவம் அப்படிப்பட்டது. தீயில் விழுந்து சாவாயா? தூக்குமாட்டிக் கொள்வாயா? அல்லது நீயே காடு செல்லப் போகிறாயா? பரதன் புதிதாக பிடிக்கப்பட்ட யானையைப் போல் அழுதான். சரி, இனி என்ன செய்யலாம்? உடனே பெரிய தாயார் இராமனின் தெய்வத்தை கோசல்யையை காண பரதன் உடனே அவளது மாளிகைக்கு விரைந்தான். கைகேயி மயங்கி விழுந்தாள். ஆஷம் அவளது ஆசை நிராசையானது. ஆம், இராமாயண பாத்திரங்களிலே மிக பரிசுத்தமான பாத்திரம் பரதனே. அவன் ஒரு தூயாத்மா. சிறு வயதுதான், ஆனால் அவன் ஒரு ஞானி.
ஆஹா, தனக்கு பதவி கிடைத்துவிட்டது என்று அவன் ஆடவில்லை. பதவியை ஒரு நெருப்பு போன்று நினைத்தான் பரதன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க.